இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மீன் 3/4 கிலோ. இதை உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் 4, 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கறிவேப்பிலை தேவையான அளவு. பூண்டும் வெங்காயத்தை மட்டும் தட்டிக்கணும். பொடியாக நறுக்கிய தக்காளி 1, வடகம் 1 டீஸ்பூன், புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு எடுத்து சுடுத்தலில் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுக்கணும். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், குழம்புத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம ஊற வச்ச புளியை இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது கூட மஞ்சத்தூள், குழம்புத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு தக்காளி சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும். தக்காளி நல்ல கலராகவும் நல்லா பழுத்த தக்காளியும் எடுத்திங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு சட்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெயை ஊற்றிட்டு எங்கே பார்த்தாலும் பரவுற மாதிரி இந்தமாரி சுற்றி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சுக்கணும். வெறும் சட்டியை அடுப்பில் வச்சா வீரில் விட்டுரும். அதுக்காக தான் நான் எண்ணெயை ஊற்றிட்டு அடுப்பை பற்ற வைக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம வடகத்தை போட்டு தாளிச்சிக்கிறோம். ஒரு வேளை வடகம் இல்லைன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்து கூட தாளிச்சிக்கலாம். இப்போ வடகம் பொரிஞ்சிடுச்சு. இது கூட நம்ம தட்டி வச்ச பூண்டு, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கிறோம். இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கிறோம். தக்காளி கொஞ்சம் வதங்கினோன்னே இதுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கிறோம். மிளகாத்தூள் இந்த எண்ணெயில் போட்டு வதக்கும் போது நல்லா உங்களுக்கு கலர் கொடுக்கும் குழம்பு. தக்காளி இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுக்கிற குழம்பை இதோட சேர்த்துக்கணும். இந்த சமயத்தில் உப்பு காரம் சரியாகுதான்னு செக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம குழம்பு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுறோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மீனை போட்டுடுறோம். மீனை போட்டதுக்கு அப்புறமா கரண்டியால் கிண்டக்கூடாது. ஒரு துணியால் இந்த மாதிரி சுழட்டி விடணும். இப்போ நம்ம மூடி போட்டு 7லேருந்து 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்பை கொதிக்க விடணும். இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆகிடுது. குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம போட்ட எண்ணெய்லாம் நல்லா மேலே கசிஞ்சு வந்திருக்குது. இதுதான் குழம்பு ரெடியானதுக்கு சரியான பதம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.